Lesson 12, book back question number 10. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. Write the structure of the major product of the aldol condensation of benzaldehyde with acetone. ஸோ பென்சால்டிஹைடும் அசிட்டோனும் ரியாக்ட் பண்ண போறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்டால் கண்டென்சேஷன்ல என்ன மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பென்சால்டிஹைட் C6H5CH டபுள் பாண்ட் O அல்லது C6H5CHO அப்படின்னு சொல்லிக்கலாம். இது பென்சால்டிஹைட் வித் அசிட்டோன். அசிட்டோன்ன்றது CH3C டபுள் பாண்ட் O CH3 இல்லையா? ஸோ ஒரு பென்சால்டிஹைட் அசிட்டோன் எடுத்துக்கிட்டோம், இன்னொரு பென்சால்டிஹைடும் எடுத்துக்கிறோம். அப்படியே இதை ரிவர்ஸ்ல எழுதுறமா எழுதிக்கலாம். டபுள் பாண்ட் O CH C6H5. ஸோ C6H5 CH டபுள் பாண்ட் O C6H5 CH டபுள் பாண்ட் O. ஸோ இந்த CH3ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து H2O எலிமினேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம கன்வீனியன்டா எழுதிக்கலாம் H2CH. CH3யை பிரிச்சு எழுதிருக்கோம். அதே மாதிரி இந்த CH3யும் CH2 இப்படி எழுதும்போது இந்த பென்சால்டிஹைட்ல இருக்கிற ஒரு ஆக்சிஜன் அண்ட் அசிட்டோன்ல இருக்கிற ஒரு 2 ஆல்பா ஹைட்ரஜன். ஏன்னா CO ஃபங்க்ஷனல் குரூப், இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்பா கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு. அதுல இருந்து 2 ஆல்பா ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து H2O எலிமினேட் ஆயிருது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஆல்பா ஹைட்ரஜன் 2 அண்ட் ஒரு ஆக்சிஜன், இன்னொரு பென்சால்டிஹைட்ல இருக்கிற ஆக்சிஜன், இது சேர்ந்து H2O எலிமினேட் ஆயிடுச்சு. பாருங்க 2H2O எலிமினேட் ஆகும் in the presence of dilute sodium hydroxide losses 2 moles of water. ரிமைனிங் இருக்கிற பார்ட் அப்படியே சேர்த்து எழுதுறோம். என்ன பண்ணலாம் பாருங்க. C6H5 CH டபுள் பாண்ட் வருங்க. ஏன்னா இங்க கார்பனுக்கு டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இல்லை, இந்த கார்பனுக்கு 2 சிங்கிள் பாண்ட் இருந்து ஹைட்ரஜன் எலிமினேட் ஆயிருக்கு. ஸோ டபுள் பாண்ட் CH CO CH மறுபடியும் டபுள் பாண்ட். பிகாஸ் இந்த கார்பன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பாண்ட் இருந்த ஹைட்ரஜன் இல்லை, இந்த கார்பன்ல ஆக்சிஜன் இல்லை. ஸோ இங்க CH CO CH டபுள் பாண்ட் CH C6H5. ஸோ இது நம்மளுக்கு அசிட்டோன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். இது அசிட்டோன், இது ஒரு பென்சால், இது ஒரு பென்சால். ஸோ இது பென்சால். ஏன் இது பென்சால்னு சொல்றோம்? நல்லா பாருங்க. இந்த C6H5 CH டபுள் பாண்ட் இருக்குல்ல, C6H5 CH டபுள் பாண்ட் O இருந்தா இதுக்கு என்ன நேம் சொல்லுவோம்? பென்சால்டிஹைட். ஸோ C6H5 CH டபுள் பாண்ட் O இருந்ததுன்னா பென்சால்டிஹைட். ஸோ ஆல்டிஹைடு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் பென்சால்டிஹைட் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல டபுள் பாண்ட் கார்பன் இல்லாம ஆக்சிஜன் இருந்திருந்தா அது பென்சால்டிஹைட். அதே மாதிரி இது ஒரு பென்சால். இது பாருங்க, இங்க 2 ஹைட்ரஜன் எலிமினேட் ஆயிடுதா, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த 2 பாண்டுக்கு மேல இங்க 2 ஹைட்ரஜன் இருந்தா இது ஒரு அசிட்டோன். இங்கேயும் இந்த டபுள் பாண்டுக்கு பதிலா 2 ஹைட்ரஜன் இருந்தா இது ஒரு CH3 இருக்கும். இங்க டபுள் பாண்டுக்கு வேற 2 ஹைட்ரஜன் இருந்தா இது ஒரு CH3. ஸோ CH3 CO CH3 அப்படிங்கிறது அசிட்டோன். ஸோ அசிட்டோன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல 2 பென்சால் இருக்கு. ஸோ இதோட நேம் டை பென்சால் அசிட்டோன். இதுதான் மேஜர் ப்ராடக்ட். சிம்பிள். ஸோ 2 moles ஆஃப் பென்சால்டிஹைட். இது ஒரு பென்சால்டிஹைட், நேம் எழுதிக்கங்க பென்சால்டிஹைட் அசிட்டோன் பென்சால்டிஹைட். So 2 moles of benzaldehyde reacts with 1 mole of acetone forms dibenzal acetone.